ரஷ்ய ராணுவத்தில் வடக்கு இளைஞர்களா வெளிவிவகார அமைச்சின் மூலம் நடவடிக்கை என்கிறார் பிமல் ரத்நாயக்க என்பது அந்த செய்தியாக இருக்கிறது. தரகர்களினால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரஷ்ய ராணுவத்தில் பலவந்தமாக இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 5 வடக்கு இளைஞர்கள் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சின் மூலம் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க உறுதியளித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் விசேட கூற்றொன்றை முன்வைத்து இலங்கையிலிருந்து முகவர்களினால் ஏமாற்றப்பட்ட நிலையில் அதிர்ஷ்டராஜ் கோமஸ் மிதுஷன் 24 வயதுடைய யாழ்ப்பாணம் கச்சேரி அடி பகுதியைச் சேர்ந்தவர். அதேபோல சுயநிகாந்த் பகீரதன் 21 வயதான சண்டில் வீதி மத்துணி கரவெட்டியை சேர்ந்த ஒருவர். சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் 46 வயது முதலாம் வட்டாரம் முள்ளியவளை முல்லைத்தீவை சேர்ந்த ஒருவர். கீதா பொன்கலன் பிரதாப் 37 வயதுடைய கடற்கரை வீதி குருநகர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர். அதேபோல ஸ்டீபன் சிவேஸ் 31 வயது குருநகர் யாழ்ப்பாணம் ஆகிய இந்த இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இவ்வாறு தரகர்களால் ஏமாற்றப்பட்டு சேர்க்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. எனவே முகவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டதாக அவர்களின் படங்களையும் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். தயவு செய்து இவர்களை இந்த நாட்டுக்கு மீண்டும் அழைப்பதற்கான ஒரு வழிமுறையை மேற்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்பதாக நேற்று தினம் ஸ்ரீதரன் அவர்கள் கோரிக்கொண்டு முன்வைத்தார். இராணுவ சீருடையில் அவர்கள் இருக்கும் புகைப்படங்களையும் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். இதன்போது எழுந்து பதிலளித்த சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இந்த விடயம் எமக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது நீங்களும் இதனை முன்வைத்துள்ளீர்கள். நாம் இந்த விடயத்தை வெளிவிவகார அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதாக உறுதியளித்திருக்கிறார். எனவே தரகர்களால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்று கூறப்பட்டு கூட்டிச் செல்லப்பட்டு அவர்கள் ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண இளைஞர்கள் சிலர் அது தொடர்பான விடயங்களை கண்டறிந்து அவர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீதரன் அவர்கள் விடுத்த கோரிக்கைக்கு பிமல் ரத்நாயக்க சாதகமான பதில் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான விடயங்களை நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறோம் என்பதாக அவர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதற்காக